ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் சேர்ந்து கடல்ல வந்து ஒரு பயணம் போலான்னு போறாங்க. பயணம் போனவங்க 10 வருஷமா ஆளே காணோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தனை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச ஒருத்தனும் அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கான். மிச்சம் இருக்கிற 4 பேருக்கு என்னாச்சு, அந்த ஒருத்தன் ஏன் பேச முடியாத நிலைமையில இருக்கான் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடல்னு எடுத்தாலே பல பொய் கட்டுக்கதைகள்லாம் இருக்கும். ஆனா இந்த கதை வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லை, நிஜமாகவே நடந்த ஒரு உண்மை கதையை தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் தான் அஜிரன். வெல்கம் டு கடல் உலகம். 1979 ஹவாய் மாநிலத்தில் இருக்கிற மாவி தீவில் இருக்க ஒரு கிராமத்துல தான் ஸ்காட் மோர்மன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து கலிபோர்னியாவில் பிறந்தவன். இருந்தாலும் ஹவாய் தீவில் இருக்கிற ஒரு ஆசையால அங்க இருந்து கிளம்பி இங்க வந்து இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஸோ இவனோட வேலை என்ன அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஜாலியா வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். டைம் பாஸ் கிடைக்கும் போது கடல்ல போயிட்டு மீன் பிடிக்கிறது தான் இவனோட ஹாபி. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தா எப்படி எதனா ஒரு பிரச்சனை வரும்ல, அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்து அது எப்போ அப்படின்னா 1979 பிப்ரவரி மாசம் வந்து இவன் ஒரு பிளான் பண்றான். கடல்ல போயிட்டு மீன் பிடிக்கலாம், நம்மளுக்கு தான் வேலை இல்லை, ஸோ கடல்ல போய் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இவன் பிளான் பண்ணிட்டு இவன் மட்டும் இப்படி தனியா பார்த்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் கூப்பிடுறான். இவன் ஒருத்தன், அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து மொத்தம் 5 பேர் சேர்ந்து கடல்ல போறதுக்கு பிளான் பண்றாங்க. இவங்ககிட்ட போட் இல்லை இல்லையா, ஸோ ஃப்ரெண்ட்ஸோட போட்டு போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு போய் கேட்கறான். கேட்கிற போட்டோட நேம் என்ன அப்படின்னா சாரா ஜோ அப்படின்ற போட் தான். இந்த போட் வந்து ஒரு 17 அடி நீளமுள்ள ஒரு சின்ன போட் தான், பெரிய போட்லாம் கிடையாது, ஒரு சின்ன போட். அந்த போட்ல தான் இவங்க 5 பேர் சேர்ந்து உள்ள போய் கடல்ல மீன் பிடிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரி இவங்க தேவையான பொருட்கள், ஸ்நாக்ஸ், அப்புறம் சரக்கு பாட்டில், ஸோ மீன் பிடிக்க தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கடல்லையும் போயிடுறாங்க. இவங்க எந்த இடத்துல போய் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது சூஸ் பண்ண இடம் நேம் தான் அலேலுயி ஆஹா அப்படின்ற இடம். ஆக்சுவலா இந்த இடத்த பத்தி நான் முக்கியமா சொல்லி ஆகணும். அது வந்து ரொம்ப டேஞ்சரான ஏரியா. எல்லா டைம்ல டேஞ்சர்னு சொல்ல முடியாது. இந்த கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும்ல, அந்த டைம்ல வந்து இந்த இடம் வந்து ரொம்ப டேஞ்சரான இடம். மற்ற டைம்ல மீன் பிடிக்கிறது ரொம்ப சூப்பரான இடம். இவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கு, நம்ம ஜாலியா போய் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இவன் பிளான் பண்ணிட்டு அந்த இடத்த தான் இவனுங்க பின் பண்றானுங்க போறதுக்கு. இவனுக்கு நினைச்ச மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு ஜாலியா மீன் பிடிச்சிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான மீனும் கிடைச்சிருச்சு. இது பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனா இந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நேரம் நிலைக்கல. ஏன் அப்படின்னா, இவங்க ஜாலியா மீன் பிடிச்சி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது அதே டைம்ல அந்த இடத்துல கிளைமேட் சேஞ்சும் நடக்குது. நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், இந்த இடத்துல கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இது ரொம்ப டேஞ்சரான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அங்க கிளைமேட் சேஞ்சஸும் நடக்குது. சுத்தி கருமேகங்கள் வந்து சூழ ஆரம்பிச்சிச்சு. பலத்த காற்று அடிக்குது, எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல காத்து அடிக்குது. ஜோன்னு மழை பெய்யுது, பயங்கர மழை. அது மட்டும் இல்லாம ராட்சச அலைகள், பயங்கரமான அலை. ஹவாயிலே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கர புயலும் வந்து கடல்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப இவனுங்க போன இடம் ஒரு ரொம்ப டேஞ்சர் ஆயிடுச்சு. இவனுங்க இருக்கிற இடத்துல இப்படி இருக்க கரைக்கு போயிடும். கரையில என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அங்க இருக்க மக்கள் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. கடல்ல போனவங்களா எங்கப்பா ஒருத்தர் கூட காணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கும்போது கடல்ல போன மொத்த பேரும் வெளியே வந்துட்டாங்க, ஈவனுங்களை தவிர. அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் பயமாயிடுச்சு. ஏன்னா நம்ம பசங்க உள்ள போனானுங்க, 5 பேரா போனானுங்க, இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் வந்து ரொம்ப பயங்கரமாயிடுச்சு, ஆனா இவனுக்கு ஒருத்தவங்க வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தது இவங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த கடலோர காவல் படை, அதாவது கோஸ்டல் கார்டு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி எங்க பசங்க 5 பேர் உள்ள போனாங்க, அவங்க இன்னும் வெளியே வரல, போன மிச்சம் எல்லாரும் வந்துட்டாங்க, ஆனா இவங்க மட்டும் வெளியே வரலன்றது வந்து அந்த கோஸ்ட் கார்டுக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ கோஸ்ட் கார்டு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணலாம், அவங்க ரொம்ப ஆக்டிவா இறங்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்றது, இந்த கப்பல்லாம் கூட்டு போய் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபிளைட்லயும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அவங்களால என்ன முடியுமோ அவங்கள மீட்கிறதுக்கு எல்லாத்தையும் பண்றாங்க. இவங்க அங்க போய் பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை, அந்த 5 பேரும் இல்லை, அவங்களோட போட்டும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த போட்ல இப்ப எதனா உடஞ்சி டேமேஜ் ஆகி உள்ள போயிட்டு இருந்தா கூட அவங்களோட டெட் பாடியும் கிடையாது. அந்த போட்டோட ஒரு சின்ன துண்டு கூட கிடைக்கும்னு வச்சுக்கலாம், அங்க எதுவுமே கிடைக்கல. அவங்க இருந்ததுக்கான தடயமே இல்லை. இதை சுத்தி கொஞ்சம் தூரம் தேடுன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் வந்து சுத்தி அவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. எங்க தேடினாலுமே சின்ன துரும்பு கூட கிடைக்கலன்னு வச்சுக்கல, அவங்க எங்க இருக்காங்கன்றது தெரியல. இப்படியே நாட்கள் கிடக்குது. கோஸ்ட் கார்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. 10 நாள் தாண்டி போகுது, 15 நாள் ஆகுது, கிடைக்கவே இல்லை. ஆனா கிராமத்து மக்கள் வந்து சும்மா இல்லை, அவங்க வந்து சொந்த காசு செலவு பண்ணி உள்ள போய் தேடி தேடி பாக்குறாங்க. அவங்க போட்டு எடுத்து போய் தேடி பாக்குறாங்க. என்ன தேடி பார்த்தாலுமே சேம் தான், அவங்களோட ஒரு சின்ன துரும்பு கூட கிடைக்கல. இது நடந்து கரெக்டா 1 இயர் ஆச்சு. 1 இயருக்கு அப்புறம் அவங்க மனசே விட்டாங்க. என்னடா இது இவ்வளவு நாள் தேடணும், சுத்தமா கிடைக்கல. அவங்க ஃபேமிலியும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது ரியாலிட்டி. ஏன் அப்படின்னா அவன் செத்துட்டான் போல. ஏன்னா 1 இயரால கண்டிப்பா கடல்ல யாரும் சர்வே பண்ண முடியாது, கண்டிப்பா அவங்க செத்துட்டாங்க போலன்னு சொல்லிட்டு நினைவஞ்சலி பண்ண ஆரம்பிச்சாங்க. 1 இயருக்கு அப்புறம் நினைவஞ்சலி கொடுத்துட்டாங்க.
இப்படியே காலம் கடந்து போயிட்டே இருக்கு. அப்பதான் ஒரு அதிசயம் நடக்குது. இவங்க தொலைஞ்சு போனதுல இருந்து 9 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கடல்ல யாருமே இல்லாத தீவு இருக்குல்ல, அந்த தீவுல ஒரு சயின்டிஸ்ட் டீம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா போய் எல்லாம் எடுத்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கு. அப்படி ரிசர்ச் பண்ணும்போது இவங்க இருக்காங்கல்ல இந்த தீவுல இருந்து கிட்டத்தட்ட 2300 மைல் தாண்டி இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு தீவு இருக்கு. அந்த தீவை ரிசர்ச் பண்ணும்போது அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. ஒரு போட் வந்து அங்க ஒதுங்கி இருக்கு அப்படின்றது. சரி என்னடா இது போட் அப்படின்னு சொல்லிட்டு அது மொத்தம் டஸ்டா தூசியா இருக்கு. சரி ஓகே அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த தூசிலாம் துடைக்கும் போது அதுல போட்டுட்டு இருக்க நேம் என்ன அப்படின்னா சாரா ஜோ. புரியலையா? தொலைஞ்சு போன அந்த கப்பல் அந்த தீவுல இருக்கு. இத பார்த்த உடனே அந்த ஆய்வாளர்களுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த கப்பல் எப்படி இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த போட் இங்க இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உள்ளதான் ஆள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த தீவை ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது ஒரு இடத்துல மரத்தால செஞ்ச சிலுவையும் அது கீழே ஒரு சமாதியும் தான் இருக்கு. அந்த கல்லறையில என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது உள்ள ஒரு எலும்பு கூடும், அப்புறம் ஒரு புத்தகமும் இருக்கு. அந்த புத்தகத்தை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல எதுவுமே எழுதல, வெறும் எம்டியா இருக்கு. அப்புறம் அந்த புத்தகத்தை டீப்பா நோட் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அதுதான் அந்த புத்தகத்துல ஒரு பக்கத்துலயும் அலுமினிய பாயில் வந்து ஒட்டிருக்கு. அது ஏன் ஒட்டினாங்கன்றது அப்போதைக்கு தெரியல. சரி ஓகே, இந்த எலும்புக்கூடு யாருன்னு பார்த்தா அதுவுமே தெரியல. சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த புத்தகத்தையும் அந்த எலும்புக்கூடையும் எடுத்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும் போது அந்த எலும்புக்கூடு யாருது அப்படின்னா இவங்க 4 பேரையும் கூட்டின்னு போன ஸ்காட்மோரோட எலும்புக்கூடு. ஸோ ஸ்காட் மோர்மேன் வந்து செத்துட்டாங்க. அப்படி இவர் செத்துட்டான் அப்படின்னா மிச்சம் இருந்த அந்த 4 பேருக்கு என்னாச்சுன்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஆக்சுவலா இதுக்கப்புறம் கேஸ் வந்து ரொம்ப மர்மம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இதே ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தீவுக்கு போயிருக்காங்க. அப்படி போகும்போது அந்த தீவுல அந்த கப்பலும் இல்ல, அந்த சமாதியும் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப போய் பார்க்கும்போது அந்த தீவுல கப்பலும் இருக்கு, சமாதியும் இருக்கு. அப்படி பார்த்தா இந்த இன் பிட்வீன்ல தான் யாரோ வந்து இவனை புதைச்சிருக்காங்க. அந்த 4 பேர் தான் சேர்ந்து புதைச்சாங்க அப்படின்னா அந்த 4 பேரும் என்னானன்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. சோ இப்படியே கொஸ்டின் மேல கொஸ்டின் வந்ததால கவர்மெண்ட் உள்ள வந்து சரி ஓகே அவங்களை தேடி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்க வந்து புதைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கணக்கு எடுத்தா கூட அவங்க உயிரோடு இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அகைன் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போதுதான் இவனோட டெட் பாடி இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து கரெக்டா ஒரு 400 மைல் அந்த தூரத்துல ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுல தான் இவங்களை கண்டுபிடிக்கிறாங்க. உயிரோடு இல்ல, ஸ்காட்மோர் எப்படி கிடைச்சானோ அதே மாதிரி எலும்பு கூட இறந்துதான் கிடைக்கிறாங்க. போய் பார்க்கும்போது டிஎன்ஏ டெஸ்ட் அனுப்பும்போது மிச்சம் இருக்க அந்த 4 பேருன்றது ஃபைனலா கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த பயணத்துல போன 5 பேரும் செத்துட்டாங்க. ஆனா கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த கடல்ல இவங்க சர்வே பண்ணிருக்காங்க. அதுதான் எப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் புரியல. ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மீன் பிடிக்கலான்னு போனா அந்த 5 பேரு கடைசியா எலும்பு கூட இறந்துதான் கிடைச்சாங்க. சந்தோஷமா அழகா ஆரம்பிச்ச இந்த பயணம் வந்து அவ்வளவு சந்தோஷமா முடியல. 5 பேரும் செத்ததால ஃபைனலா அவங்க குடும்பத்துக்கும் தெரிவிக்கிறாங்க. இப்படியே இந்த கதையும் முடிவுக்கு வருது. ஓகே, இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி மிஸ்ட்ரியான இல்ல டிஃப்ரெண்டான ஸ்டோரியை கேட்கணும் அப்படின்னா அஜ்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடந்த காலகட்டத்தில் நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சின்ன சேனலா இருந்தாலுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றீங்க. இதே மாதிரி கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.